ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த ப்ரைஸில் வந்து பை பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வியூ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ 1 இயரில் வந்து 28% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயரில் 285%. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 1,97,000 மடங்கு கிட்ட ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ்டேட் வந்து இருக்குது. என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ப்ளிட்டு போனஸ்ன்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து வந்து தருவாங்க. அது இல்லாமல் இவங்க டிவிடெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை இப்போ வாங்கலாமான்னு கேட்டால், நீங்கள் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த போனஸு ஸ்ப்ளிட்லாம் கொடுத்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஸோ அந்த டைம் வாங்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் வாங்கினாலும் ஒரு 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாரி வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்கும். இப்போ 10,000 இருக்கிறதுனால உங்களால் வாங்குறது கஷ்டம், அதிக பேர் வாங்க மாட்டாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு வரப்போகுது. இப்படி வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து வாங்கலாம். ஸோ இதோட ஸ்டாக் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ROE நல்லாயிருக்கு, புக் வேல்யூ வந்து நல்லாயிருக்கு, டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் செக் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஒன்லி.